ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆரம்பிச்சு ஒரு வாரம் கூட முடியல. அதுக்குள்ளயுமே இவ்ளோ த்ரில்லர்ஸான மேட்சஸ நம்ம நெறைய பார்த்துட்டோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவங்க சைடு எல்லாமே ஒன் சைடா முடியுது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும், நெறைய மேட்சஸ் வந்து பயங்கர க்ளோஸா போகுது. அதுவும் இன்னைக்கு மேட்ச் வந்து ஒரு ரன் மழை பொழிஞ்சிருச்சுன்னே சொல்லணும். ஒரு 500 ரன் கிட்ட அடிச்சுட்டாங்க 2 டீமும் சேர்ந்து. ஸோ இவ்ளோ ஒரு 6 ஹிட்டிங் வலையில பார்த்தே பயங்கரமா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு மேட்ச பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி.வி. கிரி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு மேட்ச் மொதல்? மேட்ச் வந்து 520 plus runs. Okay. IPL record. கண்டிப்பா. IPL record for total highest total and also IPL record for highest number of sixes. ரெண்டு சைடு சேர்த்து. ஓகே. அப்படியே 6 மழை பொழியுது. அது மட்டும் வான வேடிக்கை மாதிரி எல்லா ஜனங்க யாருமே கீழே பார்க்கல, மேலேயே பார்த்து. அது ஒண்ணு. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த மேட்ச் வந்து விக்கெட் வந்து ரொம்ப பயங்கர ஃபிளாட். ஓகே. அண்ட் ஆல்சோ ஒரு சைடு சின்ன ஷார்ட் கிரவுண்ட். ஓகே. ஷார்ட் பவுண்டரி ஒரு சைடு. ஓகே சார். ஓகே. ஜென்ரலாவே ஹைதராபாத் கிரவுண்ட் வந்து ஷார்ட் தான், சின்னது தான். பட் இதுல ஒரு சைடு இந்த லைன் வந்து பிச்சு கடைசி பிச்சு போட்டிருக்காங்க, அதனால பவுண்டரி கிட்ட. அதுக்கு அடுத்தது போலிங் வந்து ரொம்ப மட்டமான போலிங். அதாவது இதே மாதிரி விக்கெட்ல அதர் பவுலர்ஸ் லைக் பும்ரா, மலிங்கா ஆர் ஈவன் நம்ம நட்ராஜன் எவ்வளவு அருமையா போட்டிருப்பாங்க தெரியுமா? ஏன்னா இந்த இங்க போட்டாங்களே போலர்ஸ், ஒருத்தருக்கு அந்த யார்கர்னா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே. அதுவும் இல்லாம யார்கர் பிட்ச்ல வந்து பேஸ் கொடுத்தா அடிக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பும்ரா நிறைய ஸ்லோ பால்ஸ் போட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கம்மிங்ஸ் அத பண்ணாரு. சோ அப்படி இல்லாம நீங்க பேஸ் கரெக்டா சொன்னீங்க. கரெக்டா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. கம்மின்ஸ் ஒருத்தர் கம்மின்ஸ் அண்ட் ஈவன் நம்ம உனத்கர் ரெண்டு பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத் டீம்ல வந்து மாலிக், உம்ரான் மாலிக் எவ்வளவு வருஷம் ட்ரை பண்ணுவாங்க, இதையே பண்ணிட்டு இருக்காரு அவர். ஓடி வந்து 145 பிளஸ்ல வந்து டவுன் த லெக் போடுறாரு, அப்படியே 6. அவர் திருந்தவே மாட்டேன்றாரு அவரு. அதே மாதிரி புவனேஷ்குமார், அவரை வந்து திருப்பி திருப்பி எடுக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்துல நல்ல போலர், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றாரு அவரு, ரொம்ப ஸ்லோ. அண்ட் வேற அந்த யார்கர்லாம் வரமாட்டேங்குது முன்ன மாதிரி. இப்பெல்லாம் வந்து இவன் நக்கல் பால் போட்டாலாம் பேட்ஸ்மேன் வந்து ரெடியா இருக்கான். ஏன்னா மிஸ் இட்டு 6 போடு. அதனால அந்த இது மாத்தணும், அவர் ஸ்டைல மாத்தணும். எஸ்ஆர்ஹெச்க்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி, ஐ மீன் மும்பைக்கு வரதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் சார் போன மேட்சுமே வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க, கடைசி வரைக்கும் போய் தோத்தாங்க. இந்த மேட்ச் வந்து அப்படியே எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஐபிஎலோட ஹையஸ்ட் ஸ்கோர் அந்த ஆர்சிபியை பீட் பண்ணி 278 அப்படின்ற ஒரு அது ஒரு ரெக்கார்டு இது. ஆமா 277 அது வேற ரெக்கார்டு. பேட்டிங் எப்படி பாக்குறீங்க? எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்ல வந்து நம்ம டிராவிஸ் ஹெட் அமக்கலம் ஆடினார், பிரமாதம் ஆடினார். அவர் வந்து சும்மா இந்த மும்பை போலிங் வந்து டாய்டு வித் போலிங் சொல்லலாம், விளையாடினாரு. ஆனா அந்த மும்பை போலிங் ஃபெயில் ஆனதுக்கு ஒரே காரணம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஏன்னா அட்லீஸ்ட் 2-3 ஓவர் போட்டிருக்கணும் யாரு, ஹர்திக் பாண்டியா. ஈவன் சாரி நம்ம பும்ரா ஒரே ஓவர் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், 5 ரன். அதுல 12 ஓவர் சார். ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ல அவங்க அப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பும்ரா வந்து ஒரே ஒரு ஓவர் தான், 4th ஓவர் போட்டாரு. அதுதான் சொல்றேன். இது தியரி, இவர் தியரி என்னன்னாக்க பும்ராவை வந்து கடைசியில வச்சுப்போம் அப்படின்றாங்க. முதல்ல மேட்ச் பறி போயிடுது. முதல்ல மேட்ச் நீங்க வந்து பவர் பிளேல தானே பும்ரா வரும். பெஸ்ட் பவுலர் ஷுட் பிளே இந்த பவர் பிளே, கண்டிப்பா ஷுட் போல் இந்த பவர் பிளே. அப்பதான் பேட்ஸ்மேன் அடிக்காம இருக்கணும். நீ வந்து முதல்ல கடைசியில பும்ராவை கடைசியில வச்சுட்டு மட்டமான போலரை கொடுத்துட்டு பாருங்களேன், அவங்க 80 அவர் போடுறாரு சார் பவர் பிளேல 2 ஓவர் அவர் போடுறாரு சார். அது எப்படி பாக்குறீங்க? அது நான் போன வருஷத்துல சொல்லிட்டு இருக்கேன். எந்த தைரியத்துல நியூ பால் எடுத்து போடுறாரு தெரியல. ரொம்ப மட்டம் அது. இது இவரு வந்து நியூ பால் போலரும் கிடையாது, பேஸ் போலரும் கிடையாது. கேப்டன்ஸ் அட்வான்டேஜ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இதேதான் அவர் வந்து ஜிடில பண்ணாரு 2 வருஷமா. போலிங் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நியூ பால் எடுத்து போட ஆரம்பிச்சுவாரு. அது விக்கெட்டும் எடுக்க மாட்டாரு, அந்த இதுவும் ரன் செக் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி பெட்டர் பவுலர்ஸ் லைக் ஷமி எல்லாம் இருந்தாங்க. ஓகே. அண்ட் இப்போ பும்ராக்கு அட்லீஸ்ட் 2-3 ஓவர் கொடுத்துருக்கணும் அந்த 6 பவர் பிளே. பவர் பிளேல இல்ல, பவர் பிளேல ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா விக்கெட் வரும். கண்டிப்பா. ஆமா.
அதுதான் சி ஆட்டோமேட்டிக்கா விக்கெட் வந்துச்சு. சப்போஸ் 20 for 2 20 for 3னாக்க போயிருக்கவே மாட்டாங்க. பேக் ஃபுட் ஆமா. சன்ரைசர்ஸ் வில் பி ஆன் த பேக் ஃபுட். கண்டிப்பா. நல்லா கொடுத்தாரு ரன், மாத்தி மாத்தி கொடுத்தாரு. கேப்டன்சியோட மிஸ்டேக் தான் அது. அவர் டிராவிஸ் ஹெட் பூந்து விளையாடினாரு ஆமா. அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா. டிராவிஸ் அண்ட் விக்கெட் விழுந்தோடனே மொமெண்டம் லாஸ் பண்ணல சார் எஸ்ஆர்எஸ். அடுத்து அபிஷேக் சர்மா அடிக்கிறாரு, அடுத்து கிளாசன் அடிக்கிறாரு, மார்க்கெட் அடிக்கிறாங்க. எல்லாருமே அதை எடுத்துட்டே போயிட்டே இருந்தாங்க. இல்ல அபிஷேக் சர்மா வந்து பயங்கர ஹிட்டர். ஓகே. பாக்கிறதுக்கு ஒல்லியா இருக்கிற வழிய பட் Okay. நல்ல வெரி கனெக்ட்ஸ் வெரி வெல். ஓகே. ஈ கேன் ஆல்சோ போல். அவருக்கு ஏன் போலிங் கொடுக்கலன்னு தெரியல. நல்ல போலர் அவரு. ஓகே. ஏன்னா ட்ரேடிங்ல எடுத்தாங்க அவரை. ஷிகா தவனுக்கு பதிலா அவர் எடுத்தாங்க. ஓகே. அவரையும் விஜய் சேகர் எடுத்தாங்க. ஐ ரிமெம்பர் தட் சம் 4 years back 5 years back. ஓகே. சரி, அதனால இஸ் a good player. பேட்டிங் இதா பாத்துட்டோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 278 நம்ம அடிச்சாங்க. சொல்லுங்க சார். நம்ம ஃபேவரட் பிளேயர் வருவா இருந்துச்சு, அவரை டிராப் போல இருக்கு. நம்ம திரிபாதி. ஆமா, ஆமா. நான் அவருக்கு கரகாட்டக்காரன்னு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே இப்படி அடிப்பாரு அவரு. ஓகே. அப்படியே தலைக்கு மேல அடிச்சுப்பாரு அவரு. அவருக்கு வந்து ஸ்ட்ரைட்டா விளையாடவே தெரியாது. ஓகே. நான் சொல்றேன் ரசிகர் கோச்சுப்பாங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி கிளாசன் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே அப்படியே ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு. இப்போ கிளாசன் வந்து கிளாசன் ஓகே. கிளாஸ்ன்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா இது வந்து அவரை வந்து சவுத் ஆப்பிரிக்காவே மிஸ்டேக் பண்ணாங்க. அவர் யூஸ் பண்ணாம டிகாக்கே யூஸ் பண்ணிட்டாங்க. அதுவே பெரிய மிஸ்டேக். ஏன்னா அவர் வந்து செகண்ட் விக்கெட் கீப்பர் மாதிரி வச்சுட்டு ரிசர்வ்லேயே வச்சிருந்தாங்க. T20 அல்ல, ஈவன் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கே அவர் செம்ம பிளேயர். நம்ம டெஸ்ட் மேட்ச் விளையாடி காமிச்சார் நம்மளோட. ஞாபகம் இருக்கா? சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ் ரொம்ப நாள் ஆடினாரு. கிளாசன் இஸ் பயங்கர பிளேயர். ஓகே. இப்போ வந்து இவங்க சன்ரைசர்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு. தே ஹேவ் 8 ஃபாரினர்ஸ். 8 பேரும் டாப் ஃபாரினர்ஸ். ஓகே. ஆனா அதுல 4 தான் விளையாட முடியும். இப்போ வந்து போன மேட்ச் டிராவிஸ் ஹெட் இல்ல சார். யான்சன் எடுத்திருந்தாங்க. யான்சனை உட்கார வச்சுட்டு இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் எடுத்தாங்க. அவர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ நான் அவரை உட்கார வைக்கவே முடியாது. ஆமா. அப்படி ஒரு பிரச்சனை. இல்ல இப்ப என்சன் ஒருத்தர் இருக்காரு சார் உள்ள. என்சன் அண்ட் பிலிப்ஸ் 2 பேர் இருக்காங்க. பிலிப்பும் வெரி குட் பேட். அவர் மிடில்ல சமாடி அடிப்பாரு. ஆனா அவருக்கு இடமே இல்லை இப்ப பாவம். ஆனா என்சன் எடுத்தாகணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்சன் இஸ் ஆல்ரவுண்டர். கண்டிப்பா. He can hit and also he can bowl well. Okay. So anyway, whatever it is, Cummins captaincy was good. But ஒரே ஒரு இடத்துல தான் நான் ப்ளேம் பண்ணுவேன் கம்மின்ஸை. அந்த உம்ரான் மாலிக் கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ திங்க் உம்ரான் மாலிக் வந்து இம்பாக்டா தான் சார் கொண்டு வந்தாங்க. வேற ஒருத்தரை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாரும். ஆனா வேற ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா. ஆமா, அது ஒண்ணு. அப்புறம் புவனேஷ் குமாரை வந்து இனிமே கடைசியெல்லாம் கொடுக்க கூடாது. முதலையும் கொடுக்க கூடாது, கடைசியிலும் கொடுக்க கூடாது. எங்க நடுவுல தான் கொடுக்கணும். ஏன்னா பாவம் அவர் ஒரு காலத்துல நல்ல போலர். ஆனா இப்போ வந்து ரொம்ப வெரி ஆர்டினரி போலரா இருக்காரு. உனத்கட் நல்லா ஸ்லோயரும் நல்லா வச்சிருக்காரு. கம்மின்ஸ் நல்லா போட்டார். மார்க்கண்டேயும் நல்லா போட்டார். ஓகே. இவங்க 3 பேர் நல்லா போட்டாங்க. 2-3 பேர் தான் மட்டமா போலிங் போட்டாங்க. whatever it is. பட் கம்மின்ஸ் வந்து பெட்டர் கேப்டன். ஆமா சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 278 அப்படின்ற டார்கெட் பார்த்தோனே யாருமே இவ்வளவு க்ளோஸா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. மும்பையோட இந்த அதிரடி எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இது ப்ராப்ளம் என்னன்னா, இதுதான் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் வின்னிங் த டாஸ் அண்ட் bowling first. ஓகே. இப்போ bowling first பண்ணாங்களா, 278 அடிச்சானா டார்கெட் 13-14 போயிடுச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா. இதே நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் இந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா டார்கெட் தெரியாது நமக்கு. ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜ். அதுக்கேற்ற மாதிரி சைட்ல அவங்க டோட்டல் வந்துட்டே இருக்கு. ஸோ ஈக்குவலா வந்துட்டே இருக்கு பாருங்க. அதுதான் பெரிய அட்வான்டேஜ் இன் bowling first. நீங்க வந்து பாண்டியாவோட கேப்டன்சி பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. மிஸ்டேக் பண்றாருன்னு. அவரோட பேட்டிங்லயும் தொடர்ந்து மிஸ்டேக் பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே அவங்க ஒரு ஜெயிக்க வேண்டிய சிச்சுவேஷன், ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு பாண்டியாக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய சான்ஸ், அதை மிஸ் பண்ணாரு. இந்த மேட்ச்ல ஒரு 278 ஒரு 14 per ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட் நடு குரூஷியலான டயத்துல வந்து 20 பாலுக்கு 24 ரன் அடிச்சுட்டு போனாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இது ஊரறிந்த உண்மை. ஓகே. அதனால நான் எப்போதே சொல்லிட்டேன், அவர் கேப்டன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவரு ரெண்டாவது வந்து அட்வான்டேஜ் கேப்டன். அவர் என்ன bowling ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு முன்னாடி. ரெண்டுமே தப்பு. அவர் வந்து இஸ் நோவேர் நியர் த பிரசன்ட் கிரிக்கெட்டர்ஸ். ஓகே. பிரசன்ட் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அவருக்கு இந்த ஸ்கூப் ஷாட்லாம் கிடையாது. அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். சூரியகுமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எப்படி அடிப்பாருன்னு பாருங்க. அதாவது விக்கெட் கீப்பர் தலைக்கு மேல 6 அடிப்பாரு அவரு. இது ஹுக் ஷாட்ல விக்கெட் கீப்பர் தலைக்கு மேல அடிப்பாரு. நேத்து டிகே எப்படி அடிச்சா இருப்பாங்க. அந்த கிரௌட சைலன்ஸ் பண்றதுன்றதை அவர் நமக்கு ஏற்கனவே பண்ணி காமிச்சாரு. இன்னைக்கு மும்பை ஃபேன்ஸ்க்கு பண்ணி காமிச்சாரு. ஏன்னா குரூஷியலான டைத்துல வந்து விக்கெட்ஸ் எடுத்து டைட் ஓவர் போட்டு ரோஹித் சர்மா அடுத்த ஸ்டார்டிங்ல அவர் எடுத்தாரு. சோ அந்த கிரௌட சைலன்ஸ் பண்றதுன்றது அவருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
நீங்க என்ன சொல்றீங்க? கிரவுட எப்படி சைலன்ஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க? அ ஏன்னா, சொல்லுங்க. கிரவுடு வந்து நீங்க என்ன கிரவுடு மும்பை வின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே. மும்பை ஃபேன்ஸே தோக்கணும்னு தான் நெனச்சிருப்பாங்க. மும்பை ஃபேன்ஸ்லாம் கட்சி மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கலாம் கட்சி மாறிட்டாங்க இப்ப. ஓகே. நீங்க வேணா பாருங்க. நாளைக்கு மும்பை அட் மும்பை மேட்ச் இருக்கும் மும்பைக்கு. ஆமா, ஆமா. ஹோம்ல ஓகே. நடக்கும். அப்ப பாருங்க. எப்படி கிரவுட் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன நினைச்சுக்கோங்க அப்ப. ஓகே. ஓகே சார். ஏன்னா அவங்க வெறியில இருக்காங்க இப்ப. ஓகே. இந்த மேனேஜ்மெண்ட் அகைன்ஸ்டா வெறியில இருக்காங்க. ஓகே. ஏன்னா ரேட்டிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம ஷோவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷோ வந்து நான் மும்பை சப்போர்ட் பண்ணி பேசும்போது ரோஹித் சர்மா சப்போர்ட் பண்ணி ஆமா, ஆமா. பேசும்போது எல்லா இடத்துலயும் போச்சு. எங்கோ போயிடுச்சு. ஆமா, ஆமா. ஆமா. ஓகே. அதுதான் அந்த தட் மீன்ஸ் பீப்புள் வந்து தே வாட்ச் எவ்ரிதிங், தே வாட்ச் த கேம், தே வாட்ச் த யூடியூப் எவ்ரிதிங் ஓகே. அண்ட் சோ தே ஆர் நாட் அட் ஆல் ஹாப்பி வித் ஹர்திக் பாண்டியா கேப்டன் மேட் கேப்டன். ஓகே. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். சோ ஒரு பெரிய அது வந்து சொல்லுங்க. அனதர் ஜடேஜா வந்துரும்னு நினைக்கிறேன். பாதியில மாறதுக்கு ஒருவேளை எதுவும் வாய்ப்பு இல்லையா மேனேஜ்மெண்ட் சார்? பாதியில பாதியில மாத்தி விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே. தமாஷா இருக்குல்ல. சோ ஒரு பெரிய ரன் ஃபீஸ்டே நம்ம பார்த்துட்டோம். 2 கேப்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ரிசல்ட்ட மாத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சைடு கம்மின்ஸ் அவ்ளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க டீமோட கேப்டன்சி ஆமா. முடிவுகளையும் எடுத்தாரு. இங்க அது வந்து ஹர்திக்ட்ட கொஞ்சம் லூஸ் ஆனதுனாலயே அவங்க தோக்க இல்ல வேண்டியது. இப்ப நீங்க கமின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரம் ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறேன். இவனடு அவனடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா டிராவிஸ் ஹெட் முதல் மேட்ச் எடுத்திருப்பாரு. ஓகே, ஓகே, ஓகே. ஆமா. எடுக்காத காரணம் வந்து ஏன்னா டிராவிஸ் ஹெட் அவரோட ஊருக்கு ஆளு. ஆமா, டெஃபினட்டா ஆமா. முன்னாடி எடுத்திருப்பாரு. அது அண்ட் எடுத்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. T20ல பெரிய பிளேயர் அவர். ஓகே. கண்டிப்பா. சோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமா, ஆமா. நான் நினைக்கிறேன் ஆல்சோ கமின்ஸ் வில் கோ ஃபார் என்சன். ஓகே, ஓகே. என்சன் வந்து வெரி குட் ஆல்ரவுண்டர். அதனால அது நெக்ஸ்ட் மேட்ச் அவரையும் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சோ ஆனா எஸ்ஆர்ஹெச் என்ன பண்றது 4 பேர் தான் போகுது விளையாட முடியும். ஆல்ரெடி அப்படின்றது ஒரு மார்க்ரம், கமின்ஸ், ஆமா, ஆமா. சொல்லுங்க. கிளாசன் இருக்காங்க. ஓகே, ஓகே. சாரி சோ சார். இல்ல இது எஸ்ஆர்ஹெச்சுக்கு அடுத்து இந்த டீம்ல யார் எடுக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தாலும், மும்பைக்கு அவங்க கேப்டனே கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது தான் இப்ப நம்மதிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அடுத்தடுத்த மேட்சஸ்ல அவர் எப்படி இத கரெக்ட். ஓவர் கம் பண்ணி வரப்போறாரு அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இவங்களோட இந்த பிரான்சைஸோட இது இருக்கு. பார்க்கலாம் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ வெரி மச். இன்னைக்கு ரொம்ப நல்ல மேட்ச் இன்னைக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி ஐ வாட்ச் டில் தி எண்ட். ஓகே. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இவங்களும் மும்பை நல்லா சேஸ் பண்ணாங்க. கண்டிப்பா. பட் நீங்க சொல்ற மாதிரி ஆனா நடுவுல ஒரு இடத்துல 11 to 16 ஓவர்ஸ்ல ஒரு பவுண்டரி கூட அடிக்கல. ஆமா, ஆமா சார். 4 ஓவர் கிட்ட ஸ்கோரே 37 அடிக்காம. பால்ஸ் 37 ரன்ஸ் அடிச்சாங்க. ஆமா, ஆமா, ஆமா சார். 6 அங்க ஓவர் தான் சார் 37 பால்ஸ்ல 37 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. அந்த இடத்துல தான் மும்பை அதுதான் தோத்தாங்க. அந்த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா அந்த சார். அது வரைக்கும் வந்து ஈக்குவலா வந்தது ஆஸ்கிங் ரேட். அது டக்குன்னு இறங்கி போச்சு அந்த சமயத்துல. ஆமா சார். ஸோ பெட்டர் கேப்டன்சி ஒன் த மேட்ச். ஆமா. அப்படிதான் சொல்றேன். கரெக்ட். அதான் சார். இதுதான் முடிவாவுமே இருக்கும். ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல மேட்ச். ஆமா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். அப்புறம் பார்ப்போம். நல்ல மேட்ச் பார்ப்போம். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ.